ரவுடி பன்னீர்செல்வத்தை ஆந்திராவில் வைத்து எரித்து கொன்றதாக ரவுடி பாம் சரவணன் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். ரவுடி பாம் சரவணனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்து நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு ரவுடி பன்னீர்செல்வத்தை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆந்திரா கூடூர் பகுதியில் வைத்து எரித்து கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு தனது மகன் பன்னீர்செல்வம் காணவில்லை என்பது தொடர்பாக அவரது தாயார் மங்கை சிஎம்பிடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரை தொடர்ந்துதான் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை பன்னீர்செல்வத்துடைய நிலைமை என்ன என்பது தெரியாமல் இருந்தது. பாம் சரவணன் கைதாகி வாக்குமூலம் அளித்த பிறகுதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிய வந்தது. இது தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆந்திரா கூடூர் பகுதிக்கு பாம் சரவணனை அழைத்து சென்று விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆந்திரா மாநில போலீசாருக்கும் அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அந்த கொலை நடந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனை வீடியோ பதிவு செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு எரித்து கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடல், அதாவது எலும்புக்கூடுகள் தொடர்பான விஷயங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் என்பது இருக்கிறது. தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி இருக்கிறது. வாக்குமூலத்தின் அடிப்படையாய் வைத்து மட்டும் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் தான் தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் இறங்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.